ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எப்பயோ விடிஞ்சிருச்சுல. இந்நேரமே நீங்க எழுந்து ஜெபித்து விட்டு நீங்க வசனத்தை தியானித்து விட்டு என்னோடு திரும்ப தியானிக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இன்னும் நீங்க படுக்கையின் மேல இருந்தா எழுந்திருங்க, தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். ஒருவேளை நீங்க வெளிநாடுகள் இருந்து பார்த்து கொண்டு இருந்தா இவைகள் உங்களுக்கு பொருந்தாம இருக்கலாம். உங்களுக்கு குட் நைட்டோ, குட் ஈவினிங்கோ, குட் ஆஃப்டர்நூனோ ஏதோ ஒண்ணு. நீங்க இவ்வளவு ஆவலோடு இந்த நேரத்திலும் வசனத்தை கேட்கறீங்க. தேவன் நிச்சயமா உங்களோட பேசுவாரு. வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. இன்னொரு முறை இந்த நாளுக்கு வேண்டிய உம்முடைய வசனத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களுடைய இதயத்தை திடப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும், பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மில் அநேகருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் தேவனுக்காக என்று வாஞ்சை இருக்கும் இல்ல? நிச்சயமா நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா எவ்வளவு வாஞ்சை இருக்கும். ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஒவ்வொருவரும் தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், தேவன் இருக்கிறார் என்று எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் தேவனுடைய தயவு வேண்டும் என்று மெய்தேவனை அறியாவிட்டாலும் கடவுளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை கொண்டு இருக்கிறாங்க. நாமோ நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக, நம்மை ரத்தம் சிந்தி வாங்கின இயேசுவுக்காக எதையோ செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு இருப்போம். பாருங்க, சின்ன சின்ன காரியங்களை பெரிய தேவனுக்காக செய்வதை விட பெரிய தேவனுக்காக பெரிய காரியங்களை நினைக்கும்படி வில்லியம் கேரி சொன்னது போல தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற ஆசை நமக்கு இருக்கணும். செய்கிறவர் அவரே. ஆகவே நமக்கு ஆசை இருந்தால் நம் மூலமாக அவர் தம்முடைய பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று வசனத்தில் எழுதியிருக்குல்ல? உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, ஆண்டவர் உங்களை மன்னிச்சிருக்கிறாரு, நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம், நன்மையை பெறுகிறோம் என்று சாட்சி கொடுக்கிற நீங்க தேவனுக்காக ஏதாவது செய்தீங்களா? செய்ய முடிஞ்சுதா? நாங்க என்ன செய்ய முடியுங்க அப்படின்னு சொல்றீங்களா? நாம ஜெபம் பண்ண முடியும். நீங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல உங்க சபையில நடக்கிற உபவாச கூட்டங்களுக்கு போகிறீங்களா? ஆலயத்துக்கு ஜெபத்துக்கு போகும்போது கூட நம்ம சொந்த காரியங்களுக்காக மட்டுமே போகிறோமா? அல்லது தேவனுடைய ஆலயத்தின் விஷயங்கள், அவருடைய ராஜ்யத்தின் விஷயங்கள், தேவ ஜனங்களின் விஷயங்கள், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை வரும்படி உலகளாவிய விதத்தில் அவருடைய காரியங்கள் நடக்கும்படி விண்ணப்பம் செய்ய போகிறோமா? ஆலயத்துக்கு சென்று உட்கார்ந்து கூட நம்ம சின்ன சின்ன ஆசைகளை குறித்தே சொல்லுகிறவங்களாக இருந்தா அதனாலே பிரயோஜனம் என்ன இருக்குங்க? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்றால் அது பில்டிங்ஸ் இல்லைங்க. ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும் போது ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மணவாட்டி சபையில், உலகளாவிய சபையில் பங்குள்ளவர்கள் ஆகிறாங்க. தம்முடைய மந்தையை கொண்டு போவதற்கு ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறாரு. ஒருவரும் அழியக்கூடாது என்று அனைவருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவருக்காக ஆயத்தப்படுத்த சொல்லியிருக்கிறார். எங்களை போன்ற ஊழியரின் வேலை அதுதாங்க. உங்களிடத்தில் வெறுமனே ஆறுதலாய் பேசவும், உங்களுக்காக, உங்கள் சுகங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு மட்டுமே கிடையாதுங்க. நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசுகள் ஆகும்படி, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை யாகத்தின் மேல் நீங்க விசுவாசம் வைக்கும்படி, நீங்க மனம் திரும்பி சுத்த இருதயத்தை பெறும்படியாக உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரப்படுத்துவதற்கு, பலப்படுத்துவதற்கு அனுதின தியானமாக இருக்கட்டும், மற்ற ஊழியங்களா இருக்கட்டும், எந்த விதத்திலாவது சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று இந்த கெட் டுகெதர்ஸ் மூலமாக, சோசியல் மீடியா மூலம், டெலிவிஷன் மூலம், மீட்டிங்ஸ் மூலம் பிரயாசப்படுகிறோம். என்னிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லாதீங்க. எதுவும் இல்லாதவனாக நான் இருந்தபோது, ஒரு டீனேஜராக நான் இருந்தபோது தேவன் அழைத்து அவர் கைக்குள்ளே வைத்துக் கொண்டாரு. அவர் செய்ய வைக்கிறாரு. இன்றைக்கு எந்த நிதியும் இல்லை, இந்த உலக சம்பந்தப்பட்ட உதவி செய்கிறவங்க இல்லாவிட்டாலும் அந்தந்த நேரத்தில் ஆண்டவரே அவர் தெரிந்து கொண்டு அவர் ஏற்படுத்தி கொண்டவர்களை இந்த ஊழியத்திலே உதவி செய்கிறவர்களாக மாற்றியிருக்கிறாரு. ஒருமுறை பார்ப்போம் பாருங்க, எஸ்ராவின் புஸ்தகத்தில்
எஸ்ராவின் புத்தகம் 7வது அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு இழிவான நிலையை அடைந்தபோது, தேவனுடைய ஆலயம் பழுதாகிவிட்ட நிலைமையில இருந்தபோது, எஸ்ரா, நெகேமியா போன்றவர்கள் எழுந்து முழங்காலில் நின்று அவங்க ஜெபித்துக் கொண்டிருந்தாங்க. நெகேமியா ஒரு ராஜாவின் வீட்டிலே ஒரு பானபத்திரக்காரனாக, ஒரு வேலைக்காரனாய் அங்க கப் எடுத்து கொடுக்கிறவரா இருக்கிறாரு. நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கவில்லை. அவர் உட்கார்ந்து அழுது ஜெபித்தார். எஸ்ரா ஒரு வேத பாரகன். ஆனால் அந்த காலத்தில் விசுவாசிகள் இல்லை. அந்த காலத்தில் தேவனை நம்பியிருந்தவர்கள் இல்லை. அவர் ஒரு வேத பாரகனாய் அவருக்கு வேதத்தை விவரிக்கிற வேலை இல்லாதிருந்த போது முழங்காலில் நின்று சிதறி போன இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க தொடங்கினார். அவர்களுடைய ஜெபத்தை கேட்டபோது தேவன் என்ன செய்தார் என்று பாருங்க. 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். எஸ்ரா, எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி, என்னங்க, எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க, அதை பழுது பார்க்க, அலங்கரிக்கவும், அதிலே நிகழ்ச்சிகளை எல்லாம் திரும்ப தொடங்கவும் ராஜாவுக்கு யோசனை கொடுத்தார். அந்த ராஜா அந்நியனாகிய ராஜா. ஆனா தேவன் அவனுக்கு யோசனையை கொடுத்தாரு. ஆச்சரியமா இருக்குல்லங்க. நல் யோசனையை கொடுத்தாரு. கெட்ட யோசனைகள் வரும், நமக்கு யாரும் கொடுக்க தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா மனுஷனுடைய கெட்டுப்போன இருதயத்திலிருந்து கெட்ட எண்ணங்கள், பேட் ஐடியாஸ் வந்து கொண்டே இருக்கும். ஆனா ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு, தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு தேவனுடைய ஏவுதல் வேண்டும். தேவன் யோசனையை தந்தார். அந்த ராஜாவுக்கு தேவன் யோசனையை அருளினார். உங்களுக்கு தெரியுமா? பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 21 முதல் வசனத்திலே, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். கர்த்தருடைய கையிலே ராஜாக்களின் இருதயம் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ஒரு தண்ணீர் கால்வாய் இப்படி போகுது. வயலில வேலை செய்கிற அந்த விவசாயியோ அல்லது வேலைக்காரங்களோ அவங்க இந்த பக்கமாய் போகிற தண்ணியை அந்த பக்கமாக திருப்ப வேண்டும் என்றால் அந்த அடைப்பை எடுத்து விட்டால் போகும், தண்ணி இந்த பக்கமாக வந்துவிடும். அதுபோல ராஜாவின் இருதயம், அவர்கள் யோசனைகள் தேவனின் கையில நீர்க்கால்களைப் போல் இருக்கிறதாம். இப்படி போகிற எண்ணங்களை அப்படி திருப்பக்கூடியவர் அவர். ஒரு நல்ல காரியத்தை செய்ய, ஒரு நன்மையானதை செய்ய அவர் யோசனையை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. சாதாரணமா நமக்கு நல்ல புத்தி இல்லங்க, கெட்ட புத்திகள் தான் பிறக்கும். ஆனா ஒரு நல்ல புத்தி நமக்குள்ள பிறக்குதுன்னா அது தேவன் தம்முடைய காரியத்தை நம்ம செய்திருக்கிறாரு. நான் செய்ய மாட்டேன் என்கிறத செய்கிறீங்கன்னு சொன்னா அது உன்னுடைய சித்தத்தை தேவன் திருப்பி விட்டாரு. உங்களுக்கு நினைவிருந்தா, மொர்தெகாய் அவர் மேலே அநியாயமாக அவங்க மரண தண்டனையை, மொத்தம் யூதர்கள் அனைவர் மேலும் மரண தண்டனையை கொடுக்க சட்டத்தை உருவாக்கிய ஆமான் தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்தி கொடூரமாக யூதர்களை அவன் அழிக்க நினைத்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக, கவனிச்சு பாருங்க, அந்த மாதிரி சட்டத்தெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா அந்த ராஜாவுக்கு ஒரு இரவு தூக்கம் வரவில்லையாம். தூக்கம் வராம செய்து விட்டாராம். பாருங்க, எஸ்தரின் புத்தகம், வேதத்தை திருப்புங்க. எஸ்தருடைய புத்தகம் பக்கத்திலே இருக்கும் பாருங்க, திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. பாருங்க, ராஜாவுக்கு தூக்கம் வராததினாலே அங்கே திராட்சரசத்தை கொண்டு வர வைத்து குடிப்பாங்க. டான்சர்ஸ் மற்றும் வாத்தியங்களை வாசிக்க வைத்து உல்லாசப்படுவாங்க சாதாரணமாக. ஆனால் ராஜாவுக்கு நித்திரை வராம செய்தார் ஆண்டவர். தூக்கம் வராத அந்த ராஜா, தூங்காத அவர், தேவன் எதை ஏவி விட்டாரோ அந்த டைரி, என்னங்க டைரிஸ் இப்ப யாரும் எழுதுறது இல்லல, ராஜ்யத்தின் நடபடி புஸ்தகம், எந்த நாள்ல எது நடந்தது என்று எழுதி வைக்கிற அந்த டைரியை கொண்டு வந்து தன்னுடைய ராஜ்யத்தில் என்னென்ன நடக்கிறது என்று வாசிக்க சொல்லி கேட்கிறார். கரெக்டா அவங்க ஓபன் செய்த நேரத்தில்
கரெக்டா ஒரு பகுதி வந்தது. இருவர் ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று சதி செய்தாங்க. அந்த சதியை மொர்தெகாய் வெளியரங்கமாக்கி அந்த சதி செய்தவர்களை கைது செய்து அந்த ராஜாவுடைய உயிரை காப்பாற்றினான் என்கிற பகுதி வந்ததாங்க. கரெக்டா அது எப்படி வந்தது? தேவன் செய்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்குங்க. அப்ப அந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது வெகுமதி கொடுத்தோமா என்றா கொடுக்கலன்னு சொன்னாங்க. அது என்னங்க, உடனே அவரை கூப்பிடுங்க, உடனே அவருக்கு வெகுமதி கொடுங்கன்னு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. குதிரையின் மேல் உட்கார வைத்து ராஜ வஸ்திரங்களை உடுத்தி ராஜ மோதிரத்தை போட்டு ஊரெல்லாம் ராஜாவுக்கு முக்கியமான உதவிக்காரனாகிய ஆமானின் கையினாலேயே சதி செய்த அவனை கொண்டே அந்த ராஜ்யம் முழுவதும் சுற்றி வரும்படி சொன்னாங்க. எவ்வளவு அற்புதங்களை செய்யக்கூடியவர்! நினைக்காத, இன்னும் இந்த மரண நேரத்தில், யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தன் ஜனங்களுக்காக அழுது கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தவனுக்கு எப்படிப்பட்ட எவ்வளவு மேன்மையான அனுபவத்தை கொடுத்தாரோ, ராஜாவால் இவன் கனப்படுத்தப்பட்டவன் என்று எப்படி உயர்த்தினார்னு பாருங்க. தேவன் நமக்கு நல்ல யோசனையை கொடுத்தால் நல்ல பெரிய காரியங்களை நம்ம செய்ய முடியும். நமக்காக, நம்முடைய தேவைகளுக்காக கடின இருதயம் உள்ள நபர்களின் இருதயத்தை ஆண்டவர் தண்ணீர் கால்வாயை திருப்புகிறது போல, உனக்கு வேலை இல்லை போ என்று சொன்னவங்க உங்களை அழைத்து, வா உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. உன்னை டிஸ்மிஸ் செய்கிறேன் என்று சொன்னவனே திரும்ப உன்னை அழைத்து, வா உன்னுடைய ஜாபை நீ கண்டினியூ செய் என்று அன்போடு அவங்க சொல்லும்படி செய்வார். இப்படிப்பட்டது எத்தனையோ நம்ம வாழ்க்கையில நடக்கிறது. நீ பிழைக்க மாட்டாய், உன்னுடைய வியாதி அப்படியாக இருக்கிறது என்று சொன்ன மருத்துவரே ஆச்சரியமா இருக்கு. You are healed, இனி no more disease, உனக்கு எந்த வியாதியும் இல்லை என்று சொல்லும்படி தேவன் மாற்றுவார். ராஜாக்களின் இதயத்தை, மருத்துவர்களின் இருதயத்தை, அதிபதிகளின் இருதயத்தை, அதிகாரிகளின் இதயத்தை, கடின இதயங்களை மாற்றக்கூடியவர் நம் ஆண்டவர். இருதயங்களை மாற்றுகிறவர் அவர். நம்முடைய நிலைமையை மாற்றக்கூடியவரா இருக்கிறார். பாருங்க, யாரால கட்ட முடியும் அந்த ஆலயத்தை? ராஜாவுக்கு தேவன் ஏவுதல் கொடுக்கிறார். என்ன செய்யறாரு? ஆலயத்தை அலங்கரிக்க செய்கிறார். ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் ராஜாவினுடைய அதிகாரிகளும் அவர்கள் எல்லாரும் ஒரே மனதுக்கு வந்து அவங்க எல்லாரும் அனுகூலம் செய்து 28ஆம் வசனம், அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். தேவன் தம்முடைய தயவினால் எனக்கு ராஜ்ய அதிகாரத்தில் இருக்கிற யாவரும் உதவி செய்யும்படி செய்தாரு. தேவனுடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் இஸ்ரவேலில் சில தலைவரையும் என்னோடு சேர்த்து கொள்ள முடிந்தது. 4 நபர்கள் ஒரு இடத்துல சேருவது சுலபம்தான், ஆனா 4 இருதயங்கள் ஒன்று சேருவது ரொம்ப கஷ்டங்க. இன்றைக்கு நம்ம ஒன்று சேர்ப்பதே கஷ்டமாக இருக்கு. விசுவாசிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறாங்களா? இன்றைக்கு உபவாச ஜெபத்துக்கு வாங்கன்னா விசுவாசிகளில் பாதிக்கு பாதி பேர் சேர்ந்து வருகிறதில்ல. தேவனுக்காக ஏதாவது செய்யலாம் வாங்க என்றால் அதிலே அநேகர் ஓடி விடுகிறாங்கல்ல. தேவன் அந்த மனசு கொடுக்காம நம்மால் எதுவுமே செய்ய முடியாதுங்க. தேவன் தம்முடைய காரியத்தை செய்யும்படிக்கு நாம் அவரிலே விசுவாசம் வைக்க வேண்டும். ஜபம் தேவனுடைய காரியங்களை நடக்க வைக்கும். நம்முடைய ஜபங்க தேவனுடைய இருதயத்தை மாற்றுவதற்கு அல்ல, கடின இருதயம் உள்ளவர்களின் மனதை மாற்றி தேவன் தம்முடைய காரியங்களை நம்மை கொண்டு செய்ய வைப்பதற்கு. ஆகவே இங்கே எஸ்ரா சொல்லுகிறாரு, எனக்கு தேவன் துணையா இருக்கிறதுனாலே நான் எல்லாரையும் ஒன்று சேர்த்தேன். ராஜாவுக்கு தேவன் யோசனையை கொடுத்ததினாலே ஆலயத்தை அலங்கரிப்பதற்கு, ஆலயத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் நடத்த தேவன் உதவி செய்து இருக்கிறாரு. அன்பானவர்களே, நம் ஆலயங்கள் பாழாகி இருக்குதுல்ல. ஒரு முறை நீங்க போகிற ஆலயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல எத்தனை குறைகள் இருக்கிறதோ பாருங்க, எவ்வளவு தேவைகள் இருக்கோ பாருங்க, எப்படி பெயிண்ட் உதிர்ந்து போகுது பாருங்க, எப்படியாக அது பழையதாகி ஷாபியா இருக்கோ பாருங்க, அதுல இருக்கிற சேர்ஸ் எப்படி இருக்கு, புல்பிட் எப்படி இருக்குன்னு ஒரு முறை கவனிச்சு பாருங்க. அநேக ஆலயங்கள் இன்றைக்கு பழையதான நிலைமையில் இருக்கிறது. அதை புதுப்பிக்க வேண்டும் என்கிற ஆசை யாருக்கும் இல்லையே. எங்களுக்கு பலன் இல்லை, எங்களுக்கு பணம் இல்லை என்று சொல்லுகிறவங்களாக இருக்கிறோம். ஆனா நம்ம வேண்டிக் கொண்டால்
தேவன் தம்முடைய கரத்தை நமக்கு உதவியாக கொடுத்தால் நம்மை கொண்டு தேவன் தம்முடைய காரியங்களை செய்வார். அதிகாரிகளின் இருதயத்தை மாற்றி அரசாங்கங்கள், தேசத்திலே ஆலயங்களுக்கு விரோதமாக இருக்கிற அரசாங்கங்கள் கூட ஆலயத்தின் மேலே தேவாலயங்களை ஸ்தாபிப்பதற்கு, புதுப்பிப்பதற்கு நல் புத்தியை கொடுக்கிற தேவன். நேபுகாத்நேச்சார் போன்ற, தரியு போன்ற, ஏரோதை போன்ற கடினமான இருதயங்களையும் கரைத்த நம் ஆண்டவர் அற்புத காரியங்களை இன்றைக்கு கூட செய்ய முடியும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே உம்முடைய காரியங்களை செய்யுங்க, என்னை கொண்டு உம்முடைய காரியங்களை செய்யும்படி உம்முடைய கரம் எனக்கு துணையா இருப்பதாக என்று தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? ஜெபம். பரிசுத்த அன்புள்ள தகப்பனே, ஒரு முறை எங்களை பாருங்க ஆண்டவரே. நாங்க சர்ச்சுக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், வருகிறோம் என்று நினைக்கிறோமே தவிர எங்களுக்குள்ள ஆண்டவரே உம்மை நேசிக்கிற மனது, உம்முடைய சமூகத்தை நேசிக்கிற மனது, உம்முடைய ஆலயங்கள் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று, உம்முடைய ஆலயத்தில் நிறைவு இருக்க வேண்டும் என்று, உம்முடைய ஆலயத்திலே இசைக்கருவிகள் இருக்க வேண்டும் என்று, உம்முடைய ஆலயத்திலே ஜனங்கள் உற்சாகமாகும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரம்ப வேண்டும் என்று, பரிசுத்தமாக எங்கள் ஆலயங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று, பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று, நான் உங்கள் நடுவில் நாளைக்கு வருகிறேன், உங்கள் பாளையத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று நீர் சொன்னது போல ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூடி வரும்போது நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதுனாலே ஆண்டவரே, வியாபார காரியங்கள், அழுக்கு, கல்லர் குகையாக எங்கள் சபைகள் இல்லாதபடிக்கு உம்முடைய சமூகத்தை உணர்கிற நிலைமையில இருக்க உதவி செய்யுங்க. ஆலயத்துக்கு இடையூறு செய்கிற, தடை செய்கிறவர்களின் இருதயத்திலே காரியத்தை செய்து, தூக்கம் வராமல் செய்து, உம்முடைய எண்ணங்களை அவர்கள் பேரில் நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடிக்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப உதவிக்கு 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா நமக்கு பதில் கொடுப்பாரு. டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க விவரங்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க எல்லா விஷயத்திலும் ஆசீர்வதிக்கப்படணும்னு, விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபங்களில் எங்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், பெங்காலி, ஒரியா 6 மொழிகளிலே கல்வாரி தரிசனம் என்கிற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுது. உங்களுடைய உதவி நீங்க இதுக்கு செய்ய வேண்டும் என்றால் ஜெய்பால் ஃபவுண்டேஷன்ஸ் அக்கவுண்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பங்கை நீங்க செய்து இந்த ஊழியத்துல அவருடைய வருகை வரை தொடரும்படிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால நம்முடைய சபையில உபவாச கூட்டம் இருக்கிறது. சென்னையில இருக்கிற விசுவாசிகள் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.